கடுகு போட்டாச்சு. இதில் சோம்பு போட்டுருங்க. சோம்பு போட்டு சின்ன வெங்காயத்தை எடுத்துக்கணும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிச்சு. தக்காளி எடுத்து போட்டுருங்க. தக்காளி எடுத்து நல்லா வதக்கி வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு வதங்கிச்சு. இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். இந்த அளவுக்கு வதங்கினதும் இது கூடவே மிளகாத்தூள், கறி மசாலா பொடி, மஞ்சத்தூள் நல்லா வதக்கிட்டு இதுலேயே சொரக்காய் அரிஞ்சு வச்சுருக்கோம். சொரக்காய் எடுத்து கொட்டிங்க. சொரக்காய் நல்லா அப்படி கிளறிக்கணும். கிளறிட்டு தேவைக்கேற்ற உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டு குக்கர் மூடி போட்டு ஒரே ஒரு விசில் டக்குன்னு எடுத்துடணும். சொரக்காய் விசில் வந்துருச்சு. இதை இறக்கி வச்சிடணும். அந்த அளவுக்கு வந்துருச்சு. சொரக்காய்க்கு தண்ணியே விடல. தண்ணி விடலனாலும் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்துடும். சொரக்காய் கிரேவி